ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டேர்ம் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஸோ அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது என்னென்னா, ஒரு ஆடிட்டர் ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்ணுறார். ஆடிட் பண்ணி ஓகே ஆல் குட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன அர்த்தம்? இது ஃபுல்லாக அவர் அலசி ஆராய்ஞ்சிட்டாரு. இதுக்குள்ளே உங்களால் ஒரு ஃப்ராடையோ ஒரு எரரையோ ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தமா? இல்லைனா நான் என்னால் ஆன மட்டும் பார்த்துட்டேன்ப்பா, பட் ஸ்டில் உள்ள ஏதாவது எரரோ ஃப்ராடோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தமா? இப்போ ஒரு ஆடிட்டர் எத்தனை நாள் ஆடிட் பண்ணுவார் ஒரு கம்பெனியை? ப்ராபப்ளி ஒரு 60 நாள் 70 நாள் அவ்வளோதான் ஆடிட் பண்ண முடியும். 365 நாளில் ஒரு கம்பெனி 2000-3000 எம்ப்ளாயீஸை வச்சு நிகழ்த்தின டிரான்சாக்ஷன்ஸையும் ஈவெண்ட்ஸையும் அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக ரெடி பண்ணுறாங்க. இப்படி அவங்க ரெடி பண்ணுற இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் ஆடிட்டரோ இல்லை ஒரே ஒரு ஆடிட்டரோ ஒரு 60 நாளில் உட்காந்து 100% அவரால் எல்லாத்தையும் துல்லியமாக பார்த்து கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்லவே முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த லிமிட்டட் டைம் ஃப்ரேமில் அவருடைய ப்ரொஃபஷ்னல் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், காம்பிட்டன்ஸு, அவரோட ப்ரொஃபஷ்னல் ஸ்கெப்டிசிசம் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி சாம்பிளிங், ஓகேவா, 100 டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா 100 அவரால் பார்க்க முடியாது. அதில் ஒரு 50-60 டிரான்சாக்ஷன் இல்லை 30-40 டிரான்சாக்ஷன் டிபெண்டிங் அப்பான் த கம்பெனியோடைய ரிஸ்க் லெவலாம் பார்த்துட்டு அவர் எடுத்து செக் பண்ணி இஃப் ஹீ இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் எஸ் ஓகே ஃபைன் எல்லாம் ஓகேவா தான் தெரியுதுன்னு அவருக்கு தோணுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த இடத்துல ஓகேன்னு ஒரு ஒப்பீனியன் கொடுப்பார். ஒரு ஆடிட்டர் ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்குறதுக்கான முதல் காரணமே என்னென்னா, அந்த இடத்துல அவருடைய ரிப்போர்ட்டில் அவரோட ஒப்பீனியனை கொடுக்கணுங்கிறது தான். அப்போ ஒப்பீனியனை அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் என்ன மாதிரி ஒப்பீனியன் கொடுக்குறாரு? அந்த ஒப்பீனியனை கொடுத்தோடனே கம்ப்ளீட்டாக 100% அவர் சொன்னது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், அவரும் மனுஷன்தான், அவருக்கும் கொடுத்துருக்கிற டைம் ஃப்ரேமுன்னு டைம் லிமிட்டுன்னு இருக்குது, அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அவ்வளோதான் அவரால் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அவரால் அப்சல்யூட் கேரண்டி கொடுக்க முடியுமா? அவர் குட், த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் குட், ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குது அப்படின்னு அவர் சொல்லி அங்கே சைன் போடும்போது அப்போ 100% அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் அதுக்கு ஆடிட்டர் கேரண்டி கொடுக்க மாட்டார். அப்போ கேரண்டி கொடுக்க முடியாது. அப்போ என்ன தான் இவர் கொடுப்பார் அப்படின்னு கேட்டால் அஷூரன்ஸ் கொடுப்பார். என்ன அஷூரன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டால், வித்தின் மை லிமிட், எனக்கு கொடுத்துருக்குற அந்த டைம் ஃப்ரேமில் என்னோட ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ் இதெல்லாம் வச்சு நான் என்னால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு என் கண்ணுக்கு ஒன்றும் தப்பு படலை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு அவர் கொடுக்கும்போது அதுக்கு அவரால் கேரண்டி கொடுக்க முடியாது. பிகாஸ் கேரண்டி கொடுத்தா 100% அவர் பார்த்துருக்கணும். தட்ஸ் நாட் பாசிபிளுங்கிறதுனால அவர் ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுப்பார். ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ். அதை தாண்டி போய்ட்டு கேரண்டி தான். ஸோ இந்த ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 மாதம் டைம் எடுத்து நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணி ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ஒரு ஆடிட்டை பண்ணி அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது, ஒரு ஒப்பீனியனை கொடுக்கும்போது அதுக்கு பேர் தான் ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஆடிட்டர், ஓகேவா, ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆடிட்டர் ஜென்ரல் மீட்டிங்கில் ஷேர் ஹோல்டர்ஸும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ், அப்புறம் அந்த கம்பெனி, அந்த ஆடிட்டர், இந்த 3 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேலை நிமித்தமான, நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்கிட்ட கொடுங்க, நான் அதன் மீது ஒப்பீனியன் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த பந்தம் இருக்கு இல்லையா, அந்த பாண்ட் ஆர் அந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னா 100% எங்களால் பார்க்க முடியாது, பட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரீசனபிள் அஷூரன்ஸை நான் உங்களுக்காக கண்டிப்பாக நான் இதில் ஃபுல்லாக செக் பண்ணுறேன். எனக்கு ரீசனபிளி அப்பாடா சாட்டிஸ்ஃபைட், எவ்ரி திங் சீம்ஸ் டு பி ஃபைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அந்த அஷூரன்ஸை கொடுப்பேன். சப்போஸ் எனக்கு அந்த அஷூரன்ஸ் கிடைக்கல, உள்ள ஏதோ மிஸ்டேக் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா அப்போ நான் என்ன கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சூப்பர் குட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆடிட்டர் சொல்கிறார் இல்லையா, இதுக்கு பேர் தான் ரீசனபிள் அஷூரன்ஸ் அண்ட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்டில் இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அது ரிலேட்டடாக உங்களுக்கு தனியாக ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.